நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தல எத்தனை சார் நிறைவேற்றினீங்க? கேஸ் விலை 100 ரூபாய் குறைப்பீங்க, குறைச்சிங்களா? அது முடிய போகுது. கேட்டா நிதிநிலையை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? பழைய பென்ஷன் திட்டத்தை பத்தி அவ்வளவு பேசிட்டு இன்னைக்கு மாறி பேசுறீங்க. குழு அமைச்சீங்க, குழு ஜனவரியில் அறிக்கை கொடுக்கறீங்க, இப்ப செப்டம்பர்ல அறிக்கைன்றீங்க. அனைத்து மகளிருக்கு நிவாரணம் சொல்லிட்டு கடைசியில் எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுத்தீங்க? தகுதியின் ஒரு கிளாஸ் உள்ள கொண்டு வந்தீங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 5 ரூபாய் குறைச்சிங்க. டீசல் கதை என்ன? கல்வி கடன் ரத்து எங்க போச்சு? நகை கடன் ரத்து எங்க போச்சு? அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? நிறைவேறாத வாக்குறுதிகள் தான் அதிகம் குவாலிட்டேட்டிவா பார்த்தா. அப்படி இருக்கும்போது எப்படி 2.0 வரும்? அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து பிஜேபி திமுக நடுங்குகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். நீங்க 1000 தான் அந்த கூட்டணி விமர்சனம் பண்ணீங்கனாலும் அந்த கூட்டணியால எங்களுக்கு மறைமுகமா நெகட்டிவ் பிளஸ் கிடைச்சிருக்குது. மைனாரிட்டிஸ் அலையா திரண்டு காலையில எந்திரிச்சு பல்லு தேய்க்காமலே எங்க கியூல நின்று பூத்துல நின்று எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்கல்ல, அது உண்மைன்னா எதுக்காக இவ்வளவு தூரம் பட்டி அடிக்கிறீங்க? விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக திமுக கூட்டணியின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தங்கம் தென்னரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு, முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு, நிதியமைச்சர் ஒண்ணு பேசுறாரு, முதலமைச்சர் ஒண்ணு பேசுறாருன்னா இந்த அரசு எந்த திசையில் போய் கொண்டிருக்கிறது?